டிகேக்கு வந்து பெரிய வாழ்த்துக்கள் அண்டு நன்றி. டிகே சாங்கு செம்ம, ரொம்ப நல்லா இருக்குது. அந்த ரெயின் சாங்கும் சரி, அப்புறம் அந்த கல்யாண சாங்கும் சரி, அதில் நடித்தது எனக்கு இன்னும் சந்தோஷம். என்னென்னா, என்னதான் நம்ம வந்து 18 வயசில் ஆக்டிங் கிளாஸ் போனேன், அதுக்கப்புறம் மாடலிங், அதுக்கப்புறம் பிக் பாஸ், என்ன இருந்தாலும் ஆக்டிங்க்கு வந்து நான் புதுசு தான். ஆக்சுவலாக இந்த படத்துக்கு வரும்போது ஒரு எப்படி சொல்கிறது, ஈரமும் இல்லாத, அதாவது ஒரு பதமாக இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு களிமண்ணாக தான் வந்தேன். ஏன் நான் என்ன களிமண்ணுன்னு சொல்கிறேன்னா, அந்த களிமண்ணாக இருக்கும்போது அதுக்கு வந்து எந்த ஒரு வேல்யூவும் இல்லை. ஆனால் அதை வந்து அழகாக ஒரு பொம்மையாக்கி, இல்லைன்னா ஒரு பானையாக்கி அப்படி வந்து சேல் பண்ணாங்கன்னா அதை வாங்கிறதுக்கு வந்து ஆள் இருப்பாங்க. ஸோ அந்த களிமண்ணாக வந்து என்ன மொத்தமாக டைரக்டர் மட்டும் இல்லை, நம்ம குருஜி, அவர் குருஜின்னு தான் கூப்பிடுவேன். ஜீவா சார், த டைலாக் ரைட்டர், த கோ டைரக்டர் அண்ட் எவ்ரி திங். ஒரு சீனும் ஒரு ஃப்ரேமும் வந்து என்கிட்ட இந்த மாடுலேஷன் சொல்லலாம் பாலா, இந்த மாடுலேஷனில் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்வாரு. ஸோ அது நான் கேட்டுப்பேன். ஏன்னா ரொம்ப நம்ம மேலே அக்கறை எடுத்து சொல்லுவார். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து கேமராமேன், எப்படி சொல்கிறது, பாலா இந்த ஃப்ரேமில் வந்து செம்மையாக இருக்கீங்க, அந்த ஃப்ரேமில் செம்மையாக இருக்கீங்க, இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம். அவர் கேமராவும் தாண்டி அந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே அவர் காட்டின இன்வால்மெண்ட்டு, அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம ஜேஎஸ்கே சார் கால் பண்ணார். இந்த மாதிரி கதை இருக்குதுன்னு சொன்னார். ஆஃபீஸ் போனேன், கதை கேட்டேன். ரொம்ப கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. பட் ஓகே, நம்ம பண்ணலன்னா வேறு யார் பண்ணுவா? கசாப் பண்ணாமா, நடிப்பான், அப்புறம் பார்த்துப்பான், இறங்குவான், பண்ணுவான். அதுக்கப்புறம் வர கான்சிக்வன்ஸை பாராட்டோ, கைத்தட்டோ, இல்லை சட்டையை பிடிக்கிறதோ, அது அப்புறம் பார்த்துப்போம். ஃபஸ்ட்டு பண்ணுவோம், அவ்வளோதான். அந்த ஒரு ஆட்டிடியூடில் தான் இறங்கினேன். ஸோ ஐ வாஸ் ரியலி பிளாங்க். ஸோ என்னென்னா, இங்கே நான் வந்து அப்புறம் வந்து மானஸ் ரிஹர்சல்லாம் போனேன். எதுக்கு போனோன்னா, எப்படியும் ஒரு 1 வீக் போயிருப்போம் ரிஹர்சல். ஏன்னா இப்போது நான் டான்ஸ் ஆடுறேன்னா, நான் தனியாக ஆடுறது வந்து பிரச்சனை கிடையாது. நம்மளை சுற்றி வந்து அவ்வளோ டான்ஸர்ஸ் இருக்காங்க, அவ்வளோ பொருள் செலவு இருக்குது. ஒரு நாளில் வந்து ஷூட்டை முடித்தேன்னா நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு ப்ரொடியூசர் சாருக்கு வந்து காசை மிச்சப்படுத்த முடியும். அந்த ஒரு மைண்ட் செட்டு தான். ஏன்னா நாங்கள் காலைல 5 மணிக்கு அதை முடிச்சே ஆகணும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்ணி அந்த ஒரே நைட்டில் அந்த பாட்டை வந்து மேரேஜ் சாங் வந்து முடிச்சிட்டோம். அதுக்கு முழுக்க நம்மளுக்கு வந்து கோரியோகிராஃப் பண்ணி பொறுமையாக என்னை ஹேண்டில் பண்ணி சொல்லி கொடுத்த கோரியோகிராஃபருக்கு ரொம்ப நன்றி. ஸோ இப்போ இந்த களிமண்ணாக வந்து என்ன அப்படியே செதுக்கி ஒரு பெர்ஃபார்மன்ஸை பண்ண வச்சுருக்காங்க இந்த படத்தில், ஒரு புளியார் சிலை மாதிரி. பட் அந்த எண்ட் ஆஃப் த டே அந்த சிலைக்கு வந்து கலர் தேவையில்லை. அந்த கலர் தான் வந்து நான் கூட நடித்த ஹீரோயின்ஸ். ஏன்னா கலர் இல்லைன்னா நல்லா இருக்காதுல்ல சிலை. ஸோ நான் இந்த படத்தில் வந்து நல்லா பண்ணியிருக்கேன் நீங்கள் நினச்சிங்கன்னா, ஆல் கிரெடிட்ஸ் என்டையர்லி கோஸ் டு மை மூவி டீம், டெக்னீஷியன்ஸ் அண்ட் மை கோ ஆர்டிஸ்ட் அண்ட் ஆல் அதர் பீப்புள். நான் வந்து கொஞ்சம் தாங்க. நன்றி, வணக்கம். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், இங்கே வந்திருக்க பெரிய ஜாம்பவான் சார் எல்லாருக்குமே வந்து ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த மாதிரி புது ஆர்டிஸ்ட் படத்துக்கு வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறதுல. இந்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஜேஎஸ்கே சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. சாரை பற்றி ஃபர்ஸ்ட் தான் சொல்லியே ஆகணும். நிறைய நல்ல படங்கள் தயாரிச்சிருக்காரு, நிறைய நல்ல படங்களை நடிச்சிட்ருக்காரு. அந்த வரிசையில் ஒரு நல்ல படம் எடுத்திருக்காரு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார் ஃபார் ஹேவிங் மீ ஆஸ் துர்கா இன் த ஃபில்ம். சார் ஃபஸ்ட் டைம் கூப்பிட்டு எனக்கு இந்த கதை சொல்லும் போது கண்டிப்பாக அந்த படம் பண்ணோன்னு தோணுச்சு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து இது பெண்களுக்கான படம், பெண்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம். ஆஸ் அ உமன் எனக்கு நிறைய விஷயங்கள் ரிலேட் பண்ண முடிஞ்சுது. அவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு மெசேஜ் இருந்துச்சு. கண்டிப்பாக இது போய் சேர்க்கணும் ஆடியன்ஸ் கிட்ட அப்படின்னு தோணுச்சு. அண்ட் படத்தில் நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் போல்ட் சீன்ஸ் இருக்குது. பட் ஒரு விஷயம் நான் கண்டிப்பாக சொல்லணும், சார் என்கிட்ட கதை சொல்லும்போது என்ன சொன்னாரோ அதுதான் எடுத்தார். எங்கேயுமே எங்களை அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண வச்சோ, இல்லை வந்துட்டு அங்கே போய் மாற்றி பேசியோ அந்த மாதிரி எதுவுமே இல்லாமல் என்னை ரொம்ப கம்ஃபர்டபுளாக ட்ரீட் பண்ணார். இன்ஃபேக்ட் ஒன் ஆஃப் மை பெஸ்ட் ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸஸ் இந்த படம். ஸோ தேங்க்யூ ஸோ மச் சார். இந்த கதை எடுக்கிறதுக்கு ஒரு பெரிய கட்ஸ் வேணும். And I think really hats off to you and thank you once again, sir.
நம்ம படத்தோட ஹீரோ, செகண்ட் ஃபிலிம் 4 ஹீரோயின்ஸ். ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்கியஸ்ட் ஹீரோஸ்ன்னு சொல்லலாம். பாலாஜி பற்றி சொல்லணுன்னா, பிக் பாஸ் பார்த்து ரொம்ப ரூடாக இருப்பார், ரொம்ப ஹார்ஷாக இருப்பார்னு நினச்சேன். பட் ஃபர்ஸ்ட் டே போனோன்னே இஸ் அ வெரி ஸ்வீட், ரொம்ப சாஃப்ட் ஸ்போக்கன், ரொம்ப அமைதியான ஒரு ஒரு பர்சன். ஸோ ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு ஆனஸ்ட்லி. தேங்க்யூ பாலாஜி, பிகாஸ் வெரி வெரி கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் வித் யூ. நிறைய காம்பினேஷன் சீன்ஸ் எனக்கும் அவருக்கும். ஸோ துர்கான்ற ஒரு கேரக்டர் ரொம்ப ஒரு சாஃப்டான ஒரு பொண்ணு, ரொம்ப இன்னசென்ட்டான ஒரு கேர்ள். கண்டிப்பாக எல்லா பெண்களுக்கும் நல்லாவே ரிலேட் ஆகும் இந்த படம். அண்ட் அதர் கார்ஜியஸ் ஹீரோயின்ஸ் எல்லாருக்கூடையுமே எனக்கு காம்பினேஷன்ஸ் இருந்திருக்கு. எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லா ஹீரோயின்ஸ்க்குமே இந்த படத்தில் வந்து ஒரு நல்ல ரோல் இருக்குது. கண்டிப்பாக ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸஸ் எல்லாருமே கொடுத்துருக்கோம். ஸோ நல்ல படங்களை நீங்கள் எல்லாருமே நல்லா சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. அந்த வகையில் இந்த படத்தை பயங்கரமாக சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் டிஓபி சதீஷ் சார், இந்த படத்தில் சுத்தமாக மேக்கப்பே இல்லை, போட்ட கொஞ்சம் மேக்கப்புமே டார்க் மேக்கப் தான். அப்படி இருந்தாலுமே ரொம்ப அழகாக எங்களை காட்டியிருக்கீங்க சார். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் வி நீட் ஆல் யோர் சப்போர்ட். படம் சீக்கிரமாக தியேட்டர்ஸ்க்கு வருது. ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபில்ம் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். உங்கள் எல்லாருக்கும் உங்கள் பிஸி ஸ்கெட்யூலில் டைம் எடுத்துகிட்டு இங்கே நம்மளோட ஆடியோ லான்ச்சுக்கு கலந்துருத்தக்க ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஆல் த டிக்னிட்ரிஸ், நம்ம பாண்டியராஜ் சார், சிவா சார், முரளி சார் அண்ட் ஆல்சோ தனஞ்சயன் சார். And most importantly, thank you so much JSK sir. Actually sir எனக்கு ஃபயர் அப்போ ஃபயரே கிடையாது. இட் வாஸ் ஜஸ்ட் அ தாட். 2 years பேக் ஐ திங்க் ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட போன திவாலி டைமில் எனக்கு கால் பண்ணாங்க. ஸோ வென் he explained the thought to me, ஃபஸ்ட்டு நான் லைட்டாக பயந்துட்டேன். I was like, sir, are you sure, like do we do this? பட் ஒரு ப்ராப்பர் உட்காந்து நரேஷன் பண்ணி டிஸ்கஷன் பண்ணி அதோட இம்பார்ட்டன்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது தான் எனக்கு புரிஞ்சுது இட் இஸ் ஸோ இம்பார்ட்டன்ட் ஃபார் டுடே சொசைட்டி. இந்த மாதிரி ஒரு தாட், ஒரு ஐடியா மாறி, அந்த ஐடியா ஒரு விஷனாக மாறி, ஒரு விஷன் பிளானாக மாறி இன்றைக்கி எக்ஸிக்யூட் ஆகிட்டு இன்றைக்கி ஆடியோ லான்ச் வரைக்கும் வந்துட்டோம். ஸோ சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பிலீவிங் இன் யோர் செல்ஃப் அண்ட் பிலீவிங் இன் திஸ் விஷன் அண்ட் பிரிங்கிங் இட் டு லைஃப். ஸோ நல்லா வந்திருக்கு படம். கண்டிப்பாக ஒரு போல்டான அட்டெம்ப்ட். ஸோ இப்போது ஐ ஃபீல் தட் யூனோ இன்றைக்கி இருக்கிற யங் அடல்ட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எல்லாமே உங்கள் கையில் இருக்குது. ஸோ ப்ளீஸ் டூ சப்போர்ட் தி என்டையர் டெக்னீஷியன், க்ரூ, காஸ்ட், எவ்ரிபடி ஹஸ் ஒர்க்ட் ஹார்ட். பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ்னு ஒரு விஷயம் இருக்குல்ல, ஸோ லிட்ரலி பிரேக்கிங் த பவுண்ட்ரிஸ் பண்ணிருக்கோம் அந்த படத்தில். ஸோ ஒரு அட்டெம்ப்ட். ஐ ஹோப் யூ கைஸ் லைக் இட். நீங்கள்லாம் படம் போயிட்டு தியேட்டரில் பாருங்கள், உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க. ரொம்ப ரொம்ப என்னை கடைசியில் பேச விட்றத பார்த்தா இது என்ன ரொம்ப பெரிய மனுஷனாக நினைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். வந்ததுலேயே முதல் ஆள் நான் தான் ஒளிஞ்சு நான் அந்த பக்கம் உட்காந்துருந்தேன். இப்போ கடைசியாக என்னை விட்டுருக்காங்க. இதுக்கு தான் முதல்லே வரக்கூடாது. முதல்ல வந்தது கடைசியாக நான் இருக்கிறது எல்லாமே ஜேஎஸ்கே மேலே நான் வச்சுருக்க அன்பு, பாசம், நட்பு தான். அவர் படம் நான் நடிச்சிருக்கேன். நான் அவர் நானும் ஏதாவது வியாபாரமாக சம்மந்தப்பட்டிருக்குமா? எதுவும் இல்லை. என் குடும்ப நண்பர் ஜேஎஸ்கே அவர்கள் 25 வருஷமாக எனக்கு படம் நினைக்கிறேன். எங்கள் வீட்டு விசேஷம் பண்ணாலும் அவர் வருவார், அவங்க வீட்டு விசேஷத்துக்கு நம்ம போவோம். அந்த மாதிரி அவன் நட்பு. ஆனால் அழுத்தம் நட்பு. இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு கூப்பிட்றாரு, போக முடியலன்னா, சார் இதான் காரணம் நான் சொல்கிறதுக்கு மாட்டேன், நீங்கள் என்ன பண்ணுவீங்க, அந்த மாதிரி நடந்திருக்கோம், அதுக்கு போயிருப்பீங்க, பரவாயில்ல விடுங்க, அவரே ஃபைனல் க்ளோஸ் பண்ணுவார். நிஜம் எது, யதார்த்தம் எதுன்னு புரிஞ்ச ஒரு அற்புதமான மனுஷன். அப்படியே சினிமா எடுத்திருந்தார், டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணார், நடிக்க ஆரம்பித்தார். என்னது டப்புன்னு பார்த்தா நல்லா நடிக்கிறாரு. அப்படி பார்த்தா இப்போ டைரக்ஷன்ட்டார். சினிமாவில் அவர் தொடாத இடமே கிடையாது. டிஸ்ட்ரிபியூஷன்லேருந்து எல்லாம் சினிமாவை அக்கு வேறு ஆணி வேறு தெரிஞ்சு வச்சுட்டு இன்றைக்கி சினிமாவை டைரக்ட் பண்ணி வந்து நடித்து வந்திருக்காரு. இவர் எந்த அளவுக்கு சினிமாவை கரைச்சி குடிச்சிருக்காருன்றதுக்கு இங்கே பின்னாடி இருக்கிற கட் அவுட்டே உதாரணம். ஏன்னா அவர் தான் ப்ரொடியூசரு, அவர் தான் டைரக்டரு, அவர் தான் கம்பெனி. அவர் போட்டாவை எவ்வளோ பொறுத்து வச்சுருக்கலாம், போட்டாவே காணும். இதுலேருந்து தெரிய அனுபவம். நம்ம போட்டோவை இப்போவே பெருசாக வச்சா மற்றவங்களுக்கு சார் போட்டோ இப்போயே பெருசாக வைக்கிறாரு, அப்புறம் பெருசு பண்ணிட்டு நம்மளை தூக்கிடுவார். இதெல்லாம் வரும். உள்ள மனசு சைடாக ஓடும். நம்ம இப்போ தான் பெருசு வச்சோம், அடுத்து கட் அவுட் வச்சுருவோம், இப்படின்னு நம்ம மேலே ஆசை வரும்னு. அதுவே கிடையாது. தேசத்துக்கு எங்கே இருக்கான்னு தேடுறாங்களெல்லாம் கணக்கு தேட வச்சிடல. முதல்ல விளம்பர பிரியர் இல்லைன்றத தெரியப்படுத்துறதுல அதுவே ஒரு ஆரோக்கியமான விஷயம். ஒரு
எனக்கு நிறைய அட்வைஸ் பண்ணியிருக்காரு. நிறைய விஷயம் கேட்டுக்குவார், இது எப்படி அது எப்படின்லாம். எல்லாத்துக்கு மேலே ஒரு சிறந்த குடும்பஸ்தன். எனக்கு அவர்கிட்ட பிடிச்சதே அதான். அவர் நம்மளாம் மொபைல் ஃபோனில் அந்த பாட்டு இந்த பாட்டு நமக்கு பிடிச்ச பாட்டு எதாவது வச்சுப்போம். அவர் ஃபோன் ஆன் பண்ணால் அவர் பொண்ணு சின்ன வயசில் பாடின ஒரு அற்புதமான ஒரு ராகம் அதான் வச்சுருப்பார். எப்போ பார்த்தாலும் தான் பொண்ணு பாடின அந்த குரலை கேட்கணுன்னு ஆசைப்படுற ஒரு அற்புதமான தகப்பன். அதான் இந்த படம் முதல்ல எனக்கு காமிச்சார், பார்த்தேன். ஆளாளுக்கு ஒரு கருத்து, உங்கள் கருத்து என்ன, நான் வீட்டுக்கு போய் சொல்கிறேன் போனேன். ஆனால் யோசிச்சப்பதான் தெரியுது எவ்வளோ உஷாரான ஆளுன்னு. டைரக்ட் பண்ணும்போது இந்த படத்தை எவ்வளோ நேக்காக பண்ணணுமோ அவ்வளோ நேக்காக பண்ணியிருக்காரு. இப்போ கேட்டேன், சார் கதையை நீங்கள் எல்லார்ட்டையும் சொன்னீங்களா? கூட ஆக்ட் பண்ண எல்லா ஆர்டிஸ்ட்டும் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க, நான் இப்படி நடிக்க மாட்டேன் அப்படி நடிக்க மாட்டேன். எல்லார்கிட்டையும் நான் சொன்னேன், உங்கள் சீன் உங்கள் கேரக்டர் என்ன மொத்தம் இதான். அதுதான் ஒரு நல்ல தெளிவான டைரக்டருடைய குணம். உங்களை வச்சு நான் இதான் எடுக்க போகிறேன்னு தெளிவாக சொல்லிடணும். அங்கே போய் ஸ்பாட்டில் போயிட்டு நீங்கள் முந்தானே எடுத்துருக்கேன் சீனில் டக்கு இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணா, ஐயோ நான் அப்படி நடிக்க மாட்டேங்க திடீர்னு சொன்னார்ல, அங்கே போய் டார்ச்சர் பண்ணுறது. இதெல்லாம் நம்ம சினிமாவில் பார்க்குறோம். கரெக்டான டைரக்டருங்க, நல்ல அனுபவமான டைரக்டருங்க முதல்ல சொல்லுவாங்க, இது கதையில் தேவைப்படுதுமா, உங்களுக்கு ஐடியா இருக்கா, விருப்பம் இருக்கா, இல்லைன்னா நான் கதையை மாற்றிடுறேன், சீனை மாற்றிடுறேன்ட்டு. அதனால் தெளிவாக சொல்லியிருக்காரு. எதுன்னு சொல்கிறேன்னா, எனக்கு எங்கள் அண்ணான்னு ஒரு படம், விஜயகாந்த் சார் ப்ரொடியூசரு, அவர் ஆக்ட் பண்ண படம். அதுக்கு முன்னாடி இதில் கதை வேறு ஒருத்தர் சொன்னாங்க, அப்போ வேறு ப்ரொடக்ஷனு, அப்போது ஒரு சம்பளம் பேசினாங்க. அதுக்கப்புறம் விஜயகாந்த் சார் பேசினார். பேசும்போது சம்பளம் நீங்கள் சொல்லுங்கள் சார், ஒரு சம்பளம் சொல்லிட்டார். ஓகே சார், ஓகே டக்குன்னு ஓகேன்றீங்க சார், நீங்கள் ஃபோனில் பேசுகிறீங்க, இதுதான் சம்பளம்ன்றீங்க, உங்கள்கிட்ட போய் பேசுகிறதா அது தப்பு சார், சந்தோஷமாக சொல்கிறேன், இந்த சம்பளம் ஓகேன்ட்டேன். அவர் ஹாப்பின்ட்டு எல்லாம் பண்ணுறார். ஒரு 10 நிமிஷம் முன்னாடி ஃபோனு, ஐயோ வேறு ஏதோ குழப்பிட்டாங்க பொழுது, ஏதோ கை வைக்க போகிறாங்க அப்படின்னு பார்த்தா மறுபடியும் சாரே பேசுகிறார். சார் சொல்ல மாட்டேன்ட்டேன், அந்த படத்தில் ரீமேக் அது மலையாளத்துலேருந்து இருக்கிறாங்க, உங்களுக்கு பேண்ட்டை கழட்டுற மாதிரி ஒரு சீன் வருது, அது உங்களுக்கு சொன்னாங்களா, உங்களுக்கு ஒன்றும் ஆட்சேபம் இல்லையா? சார் 2000 கழிச்சாலும் பரவாயில்ல, ஜனங்க சிரிக்கணும், அதான் முக்கியம், நமக்கு இதெல்லாம் கிடையாது சார். இல்லை சொன்னாங்களா கேட்டேன், அதுக்கு தான் ஓகே தானே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. எதுக்கு சொல்கிறேன்னா, ஒரு கை தேர்ந்த சினிமா கலைஞர் அதான் கேட்பாங்க. ஒரு விவரமானவங்க அங்கே போய் துன்புறுத்தாமல் கேட்பாங்க. அதனால் இவர் எல்லா ஆர்டிஸ்டும் சொல்லி தான் எடுத்திருக்காரு. இந்த படத்தை பார்த்தோன்னே எனக்கு என் படம் ஒன்று ஞாபகம் வருது. நான் ஷார்ட் ஃபிலிம் எடுத்திருக்கேன், மகன் ஒரு படம் எடுத்தேன். அதுக்கப்புறம் இப்போ ஹெல்ப்னு ஒரு படம் எடுத்தேன். சார் அந்த படம் பார்த்தார், ஜேஎஸ்கே சாரும். அந்த படத்தில் கதை எழுதிட்டு இந்த கதை எடுக்கணுமா நம்ம, அந்த கதை என்னென்னா அதை நான் என் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட சொல்ல முடியாது, என் அசிஸ்டண்ட்கிட்ட சொல்ல முடியாது, என் பொண்டாட்டிக்கிட்டேயும் சொல்ல முடியாது, என் பசங்கிட்ட சொல்ல முடியாது. அப்புறம் ஆனால் நல்ல கதை சொன்னால் இந்த மனுஷன் புத்தி இப்படி போச்சு, ஐயா இவ்வளோ மட்டமான நாளாகுது, இப்படி தான் நினச்சிட்டாங்கன்னா என்ன ஆகுது பயம். ஆனால் நல்ல கதை யோசித்தேன், 1 மாதம் யோசிக்கிறேன், கதை எழுதிட்டேன், எடுக்கலாமா வேணாமா எடுக்கலாமா வேணாம்னு. அப்புறம் ஒரு நாள் யோசித்தேன், நமக்கும் இந்த சினிமா இவ்வளோ நாளாக சோறு போடுது, இவ்வளோ யோசித்த பிறகும் இந்த தாட்டை சொல்லலாம் எப்படி. ஆனால் படம் எடுத்துட்டா எல்லோரும் ஒத்துக்குவாங்க, கதை நல்லாயிருக்கும். ஆனால் எடுக்கிற வரைக்கும் உயிர் போகுது. அந்த படம் ஷூட்டிங் முடிச்சோடனே ஓன்னு தனியாக உட்காந்து அழுகுறேன். 10 நிமிஷம் படம் தான், ஓன்னு உட்காந்து அழுகுறேன் வீட்டில். எப்போ இந்த படம் எடுத்து முடிச்சுட்டாப்பா, இங்கிலீஷில் எடுத்தேன். என்னது பாண்டியராஜன் இங்கிலீஷ் படம் எடுத்தேன், நான் இங்கிலீஷ்லையும் எடுத்திருக்கேன். எடுத்து அந்த படத்தை நமக்கும் ஆசை, நேஷ்னல் அவார்டு அனுப்புவோம், உடனே ஜனாதிபதி அவார்டு கொடுத்தாங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வீட்டில் மாட்டிக்குவோம், வரவங்களாம் பார்ப்பாங்கன்ட்டு. அது போனவங்க திரும்பி வந்துச்சு, நமக்கு வரல. ஆனால் நான் சும்மா இல்லை, எல்லா ஃபெஸ்டிவலுக்கும் அனுப்பிச்சேன். அப்போது
சவுத் ஆப்பிரிக்காவில் ஒரு ஃபெஸ்டிவலுக்கு அது செலக்ட் ஆச்சு. அவன் சவுத் ஆப்பிரிக்காவில் நீ விருப்பம் வந்தால் வா நான் ஃபெஸ்டிவலுக்கு ஏன் விடுவானோன்ட்டு நான் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் போயிட்டு வந்தேன் அந்த படத்தை. அப்போ இந்த மாதிரி யூடியூப்லாம் அப்படி இல்லை, அப்போ தான் ஆரம்பிக்கிறாங்க. அந்த படம் முடித்து ஒரு 2 வருஷம் பொறுத்து யூடியூப்பில் போடலாமான்ட்டு ஒரு யூடியூப் கம்பெனியில் போட்டேன். அவங்க 60-40 அக்ரிமெண்ட்டு, எனக்கு 60%, அவங்களுக்கு 40%. சும்மா போட்டு வச்சுட்ட படத்தை கொடுத்தா 1 மாதத்தில் எனக்கு அந்த கம்பெனிலேருந்து 5 லட்ச ரூபா கொடுத்தாங்க. அது பெருசு இல்லை. அந்த படத்தை இது வரைக்கும் 2,80,00,000 பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இந்த படத்தில் இருக்க மாதிரியே அந்த கதையை சொல்லும் போது எனக்கு அவ்வளோ டென்ஷன் இருந்தது. எடுத்த உடனே பார்த்தா என்ன காட்டியா எப்படி வந்துச்சு படம் பார்த்தோம்னா அழுகுறாங்க. அந்த ஃபீலிங் தான் ஜேஎஸ்கே சார் படம் பார்க்கும்போது எனக்கு வந்தது. இந்த படத்தில் இந்த ஃபீல்லாம் கொண்டு வந்து அவர் சொல்கிற மெசேஜ் இல்லை, அற்புதமான மெடிசன். ஒரு சமுதாயத்துக்கு தேவையான ஒரு ஆம்பளைகளுக்கும் பொம்பளைகளுக்கும் அவசியம் தெரிஞ்சுக்கணும் விஷயம். இதை தேன் தடவி கொடுத்தா தான் போய் சேரும். அழகாக இதை எங்கேயோ கொண்டு போகிறாரு. எப்படின்னு பார்த்தா கடைசியில் கொண்டு அற்புதம் முடிக்கிறாரு. எல்லாம் சொன்னாங்க தியேட்ரிக்கல்லி பயங்கர வசூல் ஆகுன்ட்டு. அது உதட்டளவு இல்லை, உள்ளத்தால் உணர்ந்து எல்லோரும் சொல்கிறாங்க. ஏன்னா அவர் தொட்டது எதுவுமே மிஸ் ஆனதில்லை. இதை அவர் ஒன்றும் தப்பான படம் நோக்குக்கு அவர் போல முதல்ல அந்த ஹைலைட்டை பிடிச்சாரு, கிளைமேக்ஸ் என்னன்னு பிடிச்சாரு. இதை நோக்கி தான் கதை போதுன்னு அதுக்கு இந்த படம் திகட்டாமல் போகணுன்றதுக்காக அங்கங்கே தேன் தடவை அழகாக கொண்டு போயிருக்காரு. இந்த மாதிரி ஆட்கள், இந்த மாதிரி துணிச்சல் எல்லாருக்கும் வரணும். அது இங்கே வர்றவங்க அத்தனை பேருமே நான் படம் பார்க்கல ஆனால் பிடிச்சிருக்கின்றாங்க. கொஞ்சம் பார்த்ததுலேயே ஒரு டெமிட் வருது. இந்த மாதிரி படங்கள் ஓட ஓட ஜேஎஸ்கே மாதிரி ஆயிரக்கணக்கான டைரக்டர்ஸ் தமிழில் உருவாகிட்டே இருப்பாங்க. ஏன்னா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம், ஜனங்களுக்கு தேவையான விஷயத்த மருந்து தடவி கொடுக்கும்போது கண்டிப்பாக ஓடும். அவருக்கு எல்லாத்துலேயும் அனுபவம், படத்தை எப்படி ரிலீஸ் பண்ணணும், எந்த தேட்டரில் ரிலீஸ் பண்ணணும், எல்லா அனுபவத்தையும் அனுபவ கொள்வதெல்லாம் மொத்தமாக போட்டு ரிலீஸ் பண்ண போகிறாரு. நீங்கள் வாழ்த்துங்க, இந்த படம் வெற்றி அடையும். நன்றி, வணக்கம். வந்த உடனே திருக்குறள் புக்கை கொடுத்த என் பிரியத்திற்குரிய சகோதரர், தயாரிப்பாளர், நடிகர், இயக்குனர் திரு ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு நன்றி. அது திறந்த உடனே எனக்கு ஒரு திருக்குறள் எனக்கு பிடிச்சது. அருமை உடைத்தன்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அதாவது அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும், பெருமை முயற்சி தரும். அப்படின்னா இந்த செயல் செய்வதற்கு கடினமானது என்று மனத்தளர்ச்சி அடையாமல் தக்க முயற்சி செய்தால் அச்செயலை செய்து பெருமை பெறலாம். ஸோ இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சிரமமான விஷயம் கிடையாது. அப்படின்னு நினச்சி முயற்சி பண்ணி ஒரு 7-8 படம் மிகச்சிறந்த தயாரிப்பாளராக, நிறைய விருதுகளை வாங்கிய படங்களின் தயாரிப்பாளராக இருந்தால் மட்டும் பத்தாது, நான் ஒரு டைரக்டராகவும் ப்ரூவ் பண்ணும் அப்படின்னு நினச்சி களத்தில் இறங்கி மனம் தளராமல் உழைத்து இந்த அளவுக்கு பார்த்த உடனே இங்கே அப்படியே டெம்பரேச்சர் லெவல் ரைஸ் ஆகிற அளவுக்கு உள்ள புழுக்கமாக இருக்குது. ஒரே படத்தில் ஃபயர் பண்ணி விட்டு எல்லாத்தையும் அப்படியே அடுத்தது என்ன, இந்த சீனோட அடுத்த ஷாட் என்ன, அதுக்குள்ளே வெட்டி விட்டாரே அப்படின்ற மாதிரி என்ன டென்ஷனில் இருக்க. நல்லா தானே இருக்கு. அதான் நீ தான் கற்றுந்தா. ஸோ இந்த ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய, அதுவும் பத்திரிகையாளர்கள் ஒன்ஸ் மோர் கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு, நம்மளும் மனசுக்குள்ளே இன்னொரு தடவை பார்க்கலான்னு தான் இருந்தது.
அது முன்னாடி ரோவில் நம்ம, பின்னாடி ரோவில் அந்த ஃபயர்களுக்கு உண்டான மலர்கள் யார் யார் கொளுத்தி போட்டாங்களோ அவங்க எல்லாம் உட்காந்துருக்காங்க. ஒரு மிகச்சிறப்பான முயற்சியை எடுத்திருக்கும் ஜேஎஸ்கே சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை. தமிழ்நாடு திரைப்பட இயக்குனர் சங்க உறுப்பினராக அப்ளிகேஷன் வாங்க போகிற அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். ஏன்னா தயாரிப்பாளர் சங்கத்தில் கூட ஒரு ஆக்டிவ் மெம்பராக, நடப்பு தயாரிப்பாளர் சங்கத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு. அவரை பற்றி குறிப்பிடும்போது தம்பி சொன்னார், ரொம்ப ஆச்சரியமான ஆள் அவர். கவிஞர் சொன்னார், ஒவ்வொரு விஷயத்தை அவருக்கு தெரியும், யாரை எங்கே டச் பண்ணால் என்ன செய்ய முடியும், என்ன கிடைக்கும்னு அப்பப்போ எல்லாத்தையும் டச் பண்ணவர் தான் அவர். அதனால் அவருக்கு தெரியும். இன்னொரு விஷயத்தை விட்டீங்க, அவர் அரசியல்லையும் இருக்கிறார். கரெக்டா? பத்திரிகை ஆசிரியர். ஸோ எல்லா துறையிலையும் அவருக்கு தெரியும் எந்தெந்த இடத்துல யாரை பிடிச்சா என்னென்ன செய்ய முடியும்னு. நிச்சயமாக அது வந்து தப்பு செய்கிறதுக்காக இல்லை, தன்னை வளர்த்து கொள்வதற்காக, தன்னுடைய ஆர்வத்தை தன்னுடைய படைப்புகளில் கொண்டு வருவதற்காக, அதற்குண்டான அங்கீகாரத்தை பெறுவதற்காக, அதற்குண்டான வெற்றியை அடைவதற்காக நம்ம எப்படி வேணாலும் பயணிக்கலாம். மிகச்சிறந்த ஒரு பாதையை தேர்ந்தெடுத்து அது இன்னைக்கு வரையில் அவர் எல்லா துறைகளிலும் வெற்றி அடைந்து விட்டார் என்றே சொல்லலாம். இயக்குனர் துறைக்கு அவர் அடியெடுத்து வைத்திருக்கிற இந்த வேலை வந்து அற்புதமான வேலை. ஏன்னா நிறைய டைரக்டர்கள் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய தயாரிப்பாளர்களும் இப்போ நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, நிறைய நடிகர்கள் இப்போ டைரக்டும் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ நிலவரதுக்கு 2 காரணம். சினிமா இண்டஸ்ட்ரி முதல்லலாம் வந்து மிக சூப்பராக இருந்தது அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம எப்பவுமே நம்மளை ஓல்டு ஸ்கூலில் சேர்த்துட்டார். இப்போ பேசும்போதே சொல்லிட்டார், அதாவது அந்த காலத்து நடிகர் பாண்டியராஜன் சார் நம்மளெல்லாம். சினிமாவுக்கு வயசே கிடையாதுங்க. சினிமா என்றைக்குமே சினிமா தான். ஆரம்பத்துலேருந்து இன்றைக்கி வரையிலும் சினிமா என்பது சினிமா தான். சினிமாவுக்கு வயசே கிடையாது. கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷம் இருக்குமா சிவா, நம்ம 2 பேரும் ஒன்றா வந்தோம் சினிமாவுக்கு. கோபிச்செட்டிப்பாளையத்துலேருந்து அவர் வர்றாரு, நானும் வர்றோம். எங்களுக்கு சினிமா தான் மூச்சு, சினிமா தான் வாழ்க்கை, சினிமாவை தான் எல்லாமே. சினிமாவை தவிர வேறு எந்த வேலைக்கு செஞ்சாலும் நமக்கு 5 பைசாவுக்கு பிரயோஜனப்படாது. ஒரு பெட்டி கடை வைக்கிறது கூட லாய்க்கு இல்லாதவன் தான் இந்த சினிமா துறையில் இருக்கிறவன். உண்மையிலுமா வியாபாரிகளாக இருக்க முடியாது. பாருங்கள், வியாபாரம் ஒழுக்கமாக பண்ணிட்டு இருந்தவர் டைரக்டர் ஆகிருக்காருன்னா பாருங்கள், கலையுடைய டைரக்டர் ஆகிட்டுன்னா வியாபாரி ஆக முடியாது. அது பெரிய சிக்கலான விஷயம். எனக்கு தெரிய ஒவ்வொரு படம் எடுக்கும்போதும் ஒரு டைரக்டரை எந்த விதத்துலேயும் துன்பப்படுத்தாமல் டைரக்டருக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாம் செஞ்சு கொடுத்த தயாரிப்பாளரில் ஒருத்தர் தான் சிவா. உண்மையிலும் நான் பெருமைக்காக சொல்கிறேன். ஏன்னா சிவா மாதிரி ஒரு மிகச்சிறந்த தயாரிப்பாளர்கள் இன்னைக்கு வெற்றிக்காக உழைத்து கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் எனக்கு வருத்தமான விஷயம். எத்தனை பேருக்கு அவங்க வந்து முன்னணியில் அவங்க வெற்றி படிகளில் ஏறிக்கொண்டிருக்கிற நடிகர்களை எல்லாம் உச்சத்துக்கு கொண்டு போய் விட்டவர்கள் அவர் ஒருத்தர். இந்த திரை உலகத்தில் குறிப்பாக மறந்து போகிற ஒரு விஷயம் என்னது, இந்த நன்றி என்றது. மறைந்து போன மனோரமா அவர்களில் வந்து நான் வந்து முதல்ல அவங்க ஒரு காலத்தில் காமெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏவிஎம் படத்தில் இந்த பாண்டியராஜன் சார் படம் பாட்டி சொல்லி தட்டாதே, அந்த மாதிரி படங்கள்லாம் ஒரு வேறு மாதிரி ஒரு ரேஞ்சில் பண்ணாங்க. கிழக்கு வாசல் படம் பண்ணும்போது தியாகராஜன் சார் சொன்னார், இந்த அம்மா கேரக்டருக்கு வேற ஒரு மேடம் பேரை சொல்லி அவங்க பேரை சொன்னாங்க. எனக்கு சார் அந்த மனோரமா ஆட்சி இருந்தால் நல்லா இருக்கும்னு சொன்னேன். அவங்க அப்போ வந்து ஒரு பின்னடைவில் சந்திச்சிட்டு இருந்த நேரம்.
அப்போ வந்த உடனே அந்த படத்தில் மனோரமா ஆச்சு உள்ளே வந்த உடனே அவங்க அந்த கலரே மாறிச்சு, அந்த படத்தோட கலரே மாறிச்சு. அவங்க காமெடி மட்டும் இல்லாமல் சென்டிமெண்ட் மதராகவும் அதுக்குள்ளே அவங்க காமெடியும் கொண்டு வந்து மிக்ஸ் பண்ணி, அதை தொடர்ந்து என்னுடைய சின்ன கவுண்டர் படத்தில் இந்த பெரிய கவுண்டிச்சி கேரக்டர் ஒன் ஆஃப் த ஒண்டர்ஃபுல் கேரக்டர். அது நடிகர் சிவகுமார் அவர்களுடைய அம்மாவை நான் பார்த்துருக்கேன். அவங்க எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரி கொஞ்சம் எத்து பல்லெல்லாம் நானே செட் பண்ணி அவங்களுக்கு நம்ம வாழ்க்கையில் நம்ம சந்தித்த கதாபாத்திரங்களை எல்லாம் உள்ளடக்கி அந்த மாதிரி பண்ணி தொடர்ந்து என்னுடைய படங்களில் எல்லா படங்கள்லேயும் மனோரமா வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு மிகப்பெரிய ரவுண்டு சின்ன தம்பி அது இதுன்னு அவங்க சொன்னாங்க, தம்பி சினிமாவில் மட்டும் இந்த நன்றியை மட்டும் எதிர்பார்த்துறாதீங்க அப்படின்னு சொன்னாங்க. எதுக்கு சொன்னாங்கன்னு தெரில, என்னால் அதை உணர முடிகிறது. நன்றி என்பது மிகப்பெரிய வார்த்தை, மிகப்பெரிய உணர்வு. அதை கொண்டவன் யாரோ ஒருத்தர் 2 பேர் தான் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் நன்றி உள்ளவர்களாக இருந்து விட்டால் சினிமா நம்ம சொல்லபடி கேட்கும். சினிமா உலகம் தான் நம்பர் 1 உலகமாக இருக்கும். இது ஒரே ஒரு விஷயந்தான். இதை நான் சொல்லிக்கிறேன். இன்றைக்கி சதீஷ் அவர்களுடைய இயக்கத்தை பற்றியோ அவர் எனக்கு இது பண்ணார் அது பண்ணாருன்னு நான் 40-20 வருஷம் நான் பயணிச்சிருக்கிறேன். என் தம்பி சொன்னார். இதெல்லாம் சந்தோஷமான விஷயந்தான். கடைசி வரையிலும் இந்த நன்றி உணர்வை நம்ம மறக்காமல் இருந்தால் அவரோடு சேர்ந்து நம்மளும் வளரலாம் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். அப்புறம் உஷ்ணமான ஒரு விஷயம், முதல்லலாம் தமிழில் டைட்டில் வச்சா தான் படமே ரிலீஸ் ஆகும். இப்போல்லாம் இங்கிலீஷில் வச்சா தான் ரிலீஸ் ஆகும் இல்லையா சிவன்? ஃபயரு, அப்புறம் இந்த டிராஃபிக் எடுத்துக்கலாம். டிராஃபிக்கு அப்படின்னு ஒரு படம் வரும். யூ டர்னு, ரைட் டர்னு, லெஃப்ட் டர்னு. எப்பா தமிழில் டைட்டிலாக இல்லை. தமிழில் டைட்டில் வச்சுருந்துருக்கலான்றது என்னுடைய பணிவான வேண்டுகோள். பட் இருந்தாலும் இந்த ஃபயருங்கிறது உங்களுக்கு உங்கள் கதைக்கு பொருத்தமான பெயராக இருக்கலாம். அந்த தம்பி அவர் பேர் என்ன, நம்ம ஹீரோ, அவர் தனியாக கத்திக்கிட்டு இருந்தார் ஒவ்வொருத்தருக்கும். அது எவ்வளவு ஒரு தன் படத்தை முன்னிறுத்துவதற்காக படம் முடிஞ்ச கடைசிலையும் உழைக்கிற ஒரே ஹீரோ அவர் தான். இந்த எல்லா ஹீரோக்களும் இந்த மாதிரி இருக்கும். அதே மாதிரி சாட்சி அகர்வால், சாந்தினியா என் பேர் சாந்தினி, காயத்ரி, அப்புறம் அனு, அப்புறம் அவங்க பயங்கர டெம்டிங்காக இருந்தது ரக்ஷிதா. ஷி வாஸ் மோர் அட்ராக்டிவ் இன் சீரியல்ஸு. அப்போல்லாம் ரொம்ப சீரியல் புகழ் நல்லா பண்ணி இந்த மாதிரி கதாபாத்திரத்தை அவங்க ஏற்று நடிக்க ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயந்தான் நினைக்கிறேன். அது தம்பியோட ஃபயர் இருக்கே. டைரக்டரை வாங்க டைரக்டரை, இந்த ஃபயரெல்லாம் தனியாக வச்சுட்டு இருந்திருப்பார் போல் இருக்கு சிவா. ஏதாச்சும் காட்டியிருக்கார வெளியே? முதல் படமே நம்ம அப்படின்ட்டு நம்ம பார்க்குற மாதிரியே எடுத்திருக்காரு. எவ்வளவு நல்ல தேசிய விருதுகளை பெற்ற படத்தை எடுத்து விட்டு என்ன சார் அவ்வளோதானா? இதுலேயும் ஒரு தேசிய விருதை பெறப் போகிற ஒரு உணர்வு இருக்கிறது என்பது மட்டும் மறந்து விடக்கூடாது. அதான் அதாவது இது தப்பான உணர்வே கிடையாது சார். ஒருத்தனுக்கு அது அவன் பட்டையை கிளப்பிருப்பான் போல் இருக்கு. அவன் தனியாக நீ ரோட்டில் நடமாட்ட முடியாது. இந்த ஹீரோ யாரை பார்த்தாலும் கை வைக்கிறான். நல்ல வேலை ரக்ஷிதா சாட்சி பக்கத்தில் என்ன உட்காந்து வச்சிட்டாங்க. அதனால நீ தள்ளி போயிட்ட இல்லை. நான் ரொம்ப சேஃபான ஆளுப்பா. மானிட்டரில் இவர் தானே? சரி, நீ சீக்கிரம் மெம்பர் ஆயிடணும். அந்த ஃபயர்லேயே சீக்கிரம் ஃபயர்ஃபுல்லாக ஒரு இந்த மாதிரி ஒரு இயக்குனர் சங்கம் வரவேற்கிறது.
ஒருத்தர் டைரக்டராக வரணுன்னாவே, ஒரு தயாரிப்பாளர் டைரக்டராக மாறுறாருன்னாவே எனக்கு ஒரு இது என்னென்னா, ஒரு நல்ல நம்ம 10 அசிஸ்டன்ட் டைரக்டர்கள், நல்ல அசிஸ்டன்ட் டைரக்டர்கள் உங்களுக்கு உதவிகரமாக இருந்திருப்பார்கள். ஒரு கோ டைரக்டர் உதவிகரமாக இருந்து, ஒரு நல்ல ரைட்டர் உதவிகரமாக இருந்திருப்பார்கள். இல்லைன்னா புதுசாக தயாரிப்பாளர்லாம் பெரிய டைரக்டர் ஆக முடியாது. கைத்தட்டுங்க இதுக்கு. ஆக எங்கள் இயக்குனர் சங்கத்தின் சப்போர்ட் இல்லாமல் நீங்கள் ஒரு சிறப்பான படத்தை இயக்கியிருக்க முடியாது. கரெக்டாக சிவா? ஆக உங்களுடைய நமது திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக உங்கள் கோ டைரக்டர், இணை துணை இயக்குநர்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். மியூசிக்கை பற்றி பேசணும். எங்கே மியூசிக் டைரக்டர்? ஆமாம், பின்னிட்டார். இன்னும் வேறு வேறு வித்தைகள்லாம் பண்ணியிருப்பீங்க. அந்த நெருக்கமான காட்சிகளுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஹாண்டிங் இதெல்லாம் போட்டிருக்கீங்களா? ஓகே, ஒரு நிறைய ஃபீலிங் வச்சுருக்காரு. பெரிய கூட்டமாக இருக்கும் போல் இருக்குப்பா. இப்படியெல்லாம் ஒரு சரி, வாழ்த்துக்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது அந்த பாட்டு. சரி, அந்த ரீரெக்கார்டிங் ஸ்டைல்லையே தெரிஞ்சது இந்த வாட் யூ வாண்டட் டு கன்வே. அந்த டைரக்டர் இன்னும் வந்து கரெக்டாக புரிஞ்சிட்டிங்கன்னு நினைக்கிறேன், டைரக்டரோட ஃபயரை. எல்லோரும் ஒரு மார்க்கமாக திடுறீங்க போல் இருக்கு. ஆமாம், இவங்களெல்லாம் வெளியே போகும்போது கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் பார்க்கணும். அப்படி ஒரு மிரட்டலான ஒரு படத்தை, ஆனால் நல்லா இருக்கு. ஒரு காம்பினேஷன் அதில் நடித்திருக்கிற அனைத்து, அது நம்ம இவர் வந்திருக்காரு, நம்ம காமெடி கம் வில்லன் சிங்கம்புலி காட்டினோடனே எனக்கு இப்போ நிறைய தோணுச்சு. ஸோ இதில் நிறைய திருப்பங்கள் இருக்கும். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். இந்த திரைப்படத்திலே முக்கிய கதாபாத்திரங்கள் நடித்துக்கொண்ட அத்தனை நடிகர் நடிகைகளுக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். தொழில்நுட்ப கலைஞர்கள், ரைட்டர்ஸ், ஒளிப்பதிவாளர் நல்லா பண்ணியிருந்தார், அவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த மாதிரி படங்களை எடுங்க. எங்கள் உதவி இயக்குநர்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. எங்களுடைய கலைஞர்களை தொடர்ந்து பயன்படுத்துங்க. அது மட்டும் இல்லை, சரியான நேரம் பார்த்து இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுங்கள். நைட் ஷோவாக போடுங்க. காலை காட்சியெல்லாம் இரவு 3 மணி காட்சி இந்த மாதிரி கேட்டு வாங்கி இந்த படத்தை மிகப்பெரிய வெற்றி படமாக ஆக்க வேணும். நான் ஃபஸ்ட் படமே பார்க்கணுன்னு நீங்கள் இல்லைன்னா ஃபஸ்ட் காப்பி வந்தோடனே எங்களுக்கு காட்டிடுங்க. அதுவரையும் தாங்க முடியல என்று கூறி உங்களுடைய ஆர்வத்துக்காக என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஒரு படம் ஆரம்பித்தோடனே டைட்டிலில் உள்ள ஆக்சுவலி மாதிரி நாங்கள் முதல்ல போடுறதே ஊடக நண்பர்களுக்கு நன்றி அப்படின்னு தான். அது வந்து ஃபார்மாலிட்டிக்காக செய்கிறதில்ல, அது நம்ம உள்ளன்போடு தான் என்றைக்குமே செஞ்சிட்ருக்கோம். அதனால் ஊடக நண்பர்களோட எந்த விதமான மாற்று கருத்தோ வருத்தமோ இல்லை. சமீபத்தில் வந்த அறிக்கையில் நிறைய விஷயங்கள் சிலரால் திரிக்கப்பட்டு, சிலரால் ஃபோர்ஸ் செய்யப்பட்டு, சிலரால் பேசப்பட்டது. அது ஒரு விளக்கமும் கொடுத்துருக்கோம். இருந்தாலும் ஊடக நண்பர்கள் இருக்கிற அந்த சபையில் அதை நான் திருப்பி ஒரு வாட்டி சொல்லிக்கணும். நான் இன்றைக்கி வந்து OTT பிஸ்னஸ் இல்லாமல், சேட்டலைட் பிஸ்னஸும் இல்லாமல், ஆல்மோஸ்ட் இந்தியும் கைவிட்டு போன கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் திருப்பியும் பேக் டு ஃபார்ம் இந்த 2018 மாற தியேட்டர் நம்பி தான் சினிமா அப்படின்ற நிலைமைக்கு வந்துட்டோம். தியேட்டருக்கு ஜனங்கள் வரணும், அவங்க வந்து படம் பார்க்கணும். அப்படி பார்த்தா மட்டும்தான் இந்த இண்டஸ்ட்ரி சர்வைவ் ஆகும். இந்த இண்டஸ்ட்ரி நம்பி இருக்கிறவங்களாம் சர்வைவ் ஆவாங்க. இந்த தயாரிப்பாளர்கள் போடுற பேரோட வாழ்வாதாரம் எங்களுக்கெல்லாம் தப்பிக்கும். அதனுடைய அடிப்படையில் வாழ்க்கையை பற்றிய பயத்தால் எங்களுடைய வேண்டுகோள் தான் தவிர தியேட்டருக்கு வர வைக்கணும் ஆடியன்ஸை. காலைல 6:30 மணிக்கு ஐயோ போயிடாதீங்கன்னு கத்த ஆரம்பித்தா இப்படி தியேட்டருக்கு கொண்டு வர்றது, இப்படி மக்களை படம் பார்க்க வைக்கிறது அப்படின்ட்டு ஒன்று தான். எல்லா படத்துலேயும் குறை இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. அதை கொஞ்சம் ஒரு சீராக செய்யணும். அதை கொஞ்சம் ரெகுலேட் பண்ணிக்கலாம். நமக்குள்ள ஒரு சின்ன கோஆர்டினேஷன் வச்சுக்கலாம். ஒரு நாள் 2 நாள் இல்லாமல் பண்ணலாம், அல்லது இந்த வார்த்தைகளை பயன்படுத்தலாம், இந்த வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம், சின்ன கோட் ஆஃப் ஆக்ட் மாதிரி பண்ணிக்கலாம் அப்படின்ற நோக்கத்தில் தான் சில முயற்சிகள் எடுக்கிறோமே தவிர இது யாருக்கும் எதிரானதோ அப்படி கிடையாது. ஏன்னா 45 ஆண்டுகளாக நான் பழகி கொண்டிருக்கிற அத்தனை ஊடகங்கள் இங்கே தான் இருக்கீங்க. யார் ஊடகம் என்றைக்குமே மாற்றுக்கிறது இல்லை. எந்த ஒரு ஊடகத்தோடும் நம்ம வந்து என்ன சொல்கிறது, மன வருத்தமோ சண்டையோ போட்டதே கிடையாது. அதெல்லாம் தாண்டி இந்த ஊடகவியலாளர்களோட நமக்கு கருத்து பிரச்சனையே இல்லை. இந்த ஊடகம்ன்ற பேரில் ஊடுருவிய சிலரால் தான் சில பிரச்சனைகள் இருக்குது. அதை களையெடுக்கும் முயற்சி தான் என்பதை மீண்டும் ஒரு முறை தெளிவுபடுத்தி, நான் உங்களுக்கு என்றென்றும் உங்களோட அன்போடும் நன்றியோடும் ஒரு நட்போடும் இருப்போம் என்பதை மீண்டும் இந்த இடத்துல உங்களை எல்லாத்துக்கும் நான் உறுதிப்படுத்திட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வரேன். இந்த படத்தோட தயாரிப்பாளர், இயக்குனர் JSK என்னுடைய
வாழ்க்கையிலே விரல் விட்டு எண்ணக்கூடிய மிக நெருங்கிய நண்பர்களில் ஒருவர் என்றால் கண்டிப்பாக ஜேஎஸ்கே. அவர் வந்து ஒரு நவீன ஹிட்லர். வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே தெரியும் அது எப்படி மாதிரி ஹிட்லர். ஏன்னா உன்னை நினச்சிட்டு அதை நடத்தியே ஆகணும், செஞ்சே ஆகணும், முடிச்சே ஆகணும், அதில் மாற்றமே கிடையாது. அது நிச்சயமாக முடியாது நமக்கு தெரியும், நான் முடிச்சிடுவார். நான் அப்போ அடிக்கடி அவருக்கு சொல்லுவேன், இந்த மாதிரி ஒரு அராஜகத்தை பெற்று வளர்த்த அம்மாவுக்கு ஒரு பெரிய அவார்டு கொடுக்கணும், அதை கட்டிட்டு வந்த மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு அவார்டு கொடுக்கணும். ஏன்னா இவ்வளோ தாங்கியிருக்காங்க. நமக்கு அப்பப்போ பார்க்கும்போதே டென்ஷன் ஆகுது. ஒரு விஷயத்தையும் சொன்னால் அதை செஞ்சு ஒரே அடம், இதை பண்ணி ஆகணும், பண்ணி ஆயிடணும். டைரக்ட் பண்ணணும்னு ஆரம்பித்தா டைரக்ட் பண்ணிடணும். அது இப்படி தான் பண்ணணும், அப்படி தான் பண்ணணும். ஆனால் அதெல்லாம் எல்லாத்துலேயுமே ஒரு அடிப்படையில் ஒரு அன்பு இருக்கும். ஆனால் திட்டமிடுதல் பிரமாதம் இருக்கும், துணிச்சல் இருக்கும் பயங்கரமாக. நீங்கள் ட்ரம்ப் முன்னாடி நிப்பாட்டி வச்சுட்டு கால்மலை கால் போட்டு ஜாலியாக பேசிட்டு போயிருவார். அந்த மாதிரி வந்து ஒரு ஒரு மிகப்பெரிய தன்னம்பிக்கை அவர் ஆக்சுவலாக. எது வேணாலும் தைரியமாக சொல்கிறது, தைரியமாக அப்ரோச் பண்ணுறது. நீங்கள் யார்கிட்ட ஃபோன் பண்ணி சொன்னீங்கனாலும் ஃபோன் பண்ணி எடுத்து டேராக பேசி இந்த ஃபோன்லேயே வேலையை முடிக்கக்கூடிய திறமை, இந்த மாதிரி பல்முகம் கொண்ட திறமைகள்லாம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு நண்பர் அவர். அந்த அராஜகத்துக்குள்ளே ஒரு பெரிய ஆளுமை இருக்கும், அன்பு இருக்கும். அப்பேற்பட்ட ஒரு எடுத்தவர் தான் இந்த படம். என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் அந்த படத்தை வந்து ஒரு நண்பராக நான் வந்து அந்த படத்தை அவரை நான் அட்மையர் பண்ணவே இல்லை, ஒரு தயாரிப்பாளர் அட்மையர் பண்ணுறேன். அப்படி ஒரு பிளானிங், சொன்ன பிளான், சொன்ன டேஸு, சொன்ன பட்ஜெட். எனக்கு இப்போ கூட இங்கே பேசும்போது தான் தெரியுது அந்த சாங் ஒன் நைட்டில் எடுத்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா உண்மையில் அவ்வளோ நல்லா இருந்தது சாங். வெரி வெல் கம்போஸ்டு மாஸ்டர், ஹேட்ஸ் ஆஃப். அந்த ஒரு நாளில் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணுறீங்க. அவ்வளோ ஷார்ட்ஸு, ஃப்ரேமிங், மூவ்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அந்த மாதிரி அவரோட எக்ஸிக்யூஷன் வந்து அந்த மாதிரி இருக்கும். எல்லாமே லொக்கேஷன் பார்த்து நான் 2 நாள் நடிக்க போனேன். ஷார்ட் அவ்வளோதான், வந்தால் டக் முடிச்சு நெக்ஸ்ட் போயிட்டு இருங்க. ஸோ அந்த எண்டு ஃப்ரேமில் திரும்பி அப்புறம் நான் கட் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி எல்லாமே பிளானிங். ஒரு முதல் படம் பண்ணுற டேரக்டருக்கான எந்த விதமான ஒரு சின்ன சங்கோஜமோ சந்தேகமோ எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரியெல்லாம் இல்லை. எல்லாமே மைண்டில் வச்சுட்டு பிரமாதமாக ஒர்க் பண்ணார். அந்த வகையில் வந்து நான் படம் பார்க்கும் போதும் அது தெரிஞ்சுது. எங்கேயுமே ஒரு சின்ன ஃப்ளா இல்லை, இது மிஸ் பண்ணிட்டார், இது லாஜிக் விட்டார், அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட். எப்படி இவ்வளோ தூரம் நீங்கள் யோசிக்க முடிஞ்சதுன்றது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. அந்த வகையில் வந்து அது வந்து ஒரு அடல்ட் கண்டென்ட்டாக இருந்தால் கூட அதில் வந்து ஒரு வழக்கமாக அந்த மெசேஜ் உள்ள கதையில் வந்து மேட்டர் இருக்காது, மேட்டர் உள்ள கதையில் மெசேஜ் இருக்காது. இது ரெண்டுமே இருக்குதுன்றது ரொம்ப ஒரு அழகான விஷயம்.